லைட்ஸ் ஆன். வணக்கம். இன்றைக்கு திங்கட்கிழமை. மகிழ்வோடு நாம் நம்முடைய பணிகளை தொடங்குகிற மோட்டிவேஷன் டே. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? 2026ஆம் ஆண்டுக்கான முதல் திங்கட்கிழமை இதுதான். வருஷம் முன்னாடி பிறந்துருச்சு. இருந்தாலும் இந்த ஆண்டு நாம் இந்த திங்கட்கிழமையில் இதுக்கு முன்னாடியே நம்ம சில உற்சாகத்தோடு வேலைகளை தொடங்கியிருந்தாலும் இப்போ இருந்து நம்ம வேலைகளை எப்படி செய்ய போகிறோம், எந்த வகையில் நம்மளை உற்சாகப்படுத்திக்கிற போகிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி சென்ற ஆண்டுக்கான விஷயங்களில் எதை விட்டுட்டு வந்தோமோ அதை முடிக்கணும். அடுத்த ஆண்டுக்காக எதை நினைச்சு வச்சிருக்கோமோ அதை நோக்கி நம்ம நகரணும். அந்த வகையில் இன்னைக்கு நான் சொல்ல போகிற மண்டே மோட்டிவேஷனில் ஒரு முக்கியமான புதுமை இருக்குது. என்ன தெரியுங்களா? இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்த செய்தியை சொல்லுவோம், அல்லது வெற்றி பெற்ற ஆண் மக்களுடைய பெருமைகளை சொல்லி அவங்கள மாதிரி வரணும்னு சொல்லுவோம். முதன் முறையாக ஒரு பெண் சாதித்து காட்டிய ஒரு செய்தியோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கும் எனக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பெண்மணியை பற்றி தான் நான் பேச போகிறேன். யார் இவங்க அப்படின்னு கேட்டால், தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று பேன் இண்டியா ஸ்டாராக அந்த காலத்திலேயே விளங்கிய ஒரு பெண்மணி யார் என்றால் பலுவை பானுமதி ராமகிருஷ்ணா. வேற யாரும் இல்லைங்க, பி. பானுமதி. இவங்க ஆந்திர பிரதேசத்துல ஓங்கலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிராமத்துல பிறந்தவங்க. இவங்களுடைய தாய் தந்தையர் பேர் பார்த்தீங்கன்னா, அப்பா பொம்மராஜு வெங்கட சுப்பையா, அம்மா அம்மணி அம்மாள். இவங்க சிறு குழந்தையா இருக்கிற போதே இவங்க அப்பா இவங்களை இசை படிக்க வைக்கிறாங்க. இசை படிக்கிறாங்க, நாட்டியம் தெரியும், நல்ல குரல் வளம் உண்டு. ஒரு யூனிக் வாய்ஸ் நம்ம சொல்லுவோம். யூனிக் வாய்ஸ்னா இந்த இந்த மாதிரியான குரல் சில பேருக்கு தான் இருக்கும். இப்போ உதாரணமாக சந்திரபாபு குரல் யூனிக் வாய்ஸ். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. டிஆர் மகாலிங்கம். இசை தமிழ் நீ செய்த சாதனை. அதே போல கேபி சுந்தராம்பாள். இவங்கெல்லாம் இந்த வாய்ஸை திருப்பி யார் பாட முயற்சி பண்ணாலும் அவ்வளோ சரியாக சேராது. மிமிக்ரி வேணால் பண்ணலாம். அப்போ இவங்க 1925 பிறக்கிறாங்க. ஆச்சரியம் தெரியுங்களா? இது அவர்களுடைய நூற்றாண்டு. அவங்க பிறந்த 100 வருஷம் ஆச்சு. 18வது வயதுலேயே இவங்களுக்கு திருமணம் ஆயிடுது. இவங்க திரையுலகத்துக்கு வர்றாங்க. திரையுலகத்துக்கு அங்கேருந்து உதவி இயக்குனர் ராமகிருஷ்ணா என்பவரை இவங்க காதலிக்கிறாங்க. வீட்டில் எதிர்ப்பு இருந்தாலும் கூட அந்த படத்தோட தயாரிப்பாளரும் அவருடைய மனைவியும் இருந்து இவங்க திருமணத்தை பண்ண வைக்கிறாங்க. இவங்க முதல்ல படத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு நடிக்க வேண்டாம்னு முடிவெடுத்தப்ப PN ரெட்டியினுடைய சொர்க்கசீமான்னு ஒரு படம், அதில் கதாநாயகியாக நடிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் கடைசி படம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க கணவரும் சரி பரவாயில்ல ஒரு படம் நடிச்சுக்கங்கிறாரு. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? சொர்க்கசீமா அந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றி படம். இன்னைக்கு சொல்கிறதா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்புறம் என்ன, இவங்க கதாநாயகி, அதுக்கு மேலே பாடகி, இதுக்கு மேலே இவரும் இவருடைய கணவரும் சேர்ந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் பரணி ஸ்டுடியோவை இவங்க கட்டுறாங்க. 1952 பரணி ஸ்டுடியோவை கட்டுறாங்க. படங்கள் தயாரிக்கிறாங்க. இவங்க டைரக்ட் பண்ணவும் செய்கிறாங்க, இசையமைக்கிறாங்க. பாருங்க, பாடகி, நடிகை, தயாரிப்பாளர், இயக்குனர், ஸ்டுடியோ அதிபர், இதுக்கு மேலே மிகச்சிறந்த எழுத்தாளருங்க இந்த அம்மா. யார் நம்புவா? எழுத்தாளர்னா கவிதைகள் மட்டும் இல்லை, தனக்கும் தான் மாமியாருக்கு இடையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளை வச்சு ரொம்ப நகைச்சுவையாக எழுதி அத்தகாரு கதலுன்னு இவங்க எழுதின அந்த கதை சாகித்ய அகாடமி விருது பெற்றதுங்க தெலுங்கில். தமிழில் கூட மாமியார் கதைகள் அப்படின்னு தொடராக வந்துச்சுங்கிறாங்க. சரி, இவங்க எவ்வளவு காலமாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறதா இருந்தால், இவங்களுடைய படங்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்க படங்கள் தியாகராஜ பாதரோடு இவர் நடித்த ராஜமுக்தி, PU சின்னப்பாவோட நடித்த ரத்னகுமார். நானே பார்த்துருக்கேங்க அந்த படம், ரத்னகுமார். அதே போல் MGR அவர்களோடு நடித்த மலைக்கல்லன், சிவாஜி அவர்களோடு நடித்த அம்பிகாபதி, அதே போல் ரங்கோன் ராதா படம், அண்ணாவுடைய கதையில் கலைஞருடைய வசனத்தில் வந்த படம், MGRோட மதுரை வீரன் படம் ரொம்ப சிறப்பான படம். அதே போல் MGRோடைய நாடோடி மன்னன் படத்தில் முற்பாதி இவங்க நடிச்சிட்டாங்க. பின்னாடி 2வது கதாநாயகி சரோஜதேவி வந்துட்டாங்க. முதல் கலர் பட கதாநாயகி இவங்க தாங்க. அதான் அலிபாபா 40 தினர்கள், அதாவது மாடர்ன் தேட்டர்ஸ் படம், MGRோட நடித்த படம். இப்போ பாருங்கள், இவங்களுக்கு எல்லா நாலேஜும் இருந்ததுனால MGR அவர்கள் நாடோடி மன்னன் படம் பண்ணுற போது அவங்களுக்கு சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை வருது.
இந்த காந்தா படம் மாதிரி. என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதே மாதிரி ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளவங்களாம். ஒரு காட்சியில் இவங்கள செயினில் கட்டி போட்டுட்டு எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். சீக்கிரம் சண்டையே போடுங்கப்பா, என் கையவாது கழட்டி விட்டு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதிலே கமெண்ட் அடிப்பாங்களாம். அதே போல் மிகச்சிறந்த கைரேகை நிபுணரும் கூட இவங்க. ஒரு முறை எம்ஜிஆருடைய கையை பார்த்துட்டு சொன்னாங்களாம், நீங்கள் வேறு ஒரு துறை அரசியல் துறையில் மிகப்பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை எம்ஜிஆர் ஞாபகம் வச்சிருந்து பின்னாடி அவர் முதலமைச்சரான பிறகு தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியினுடைய முதல்வராக பானுமதி அவர்கள் நியமித்த பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. இது தவிர அவர்கள் எல்லாரோடையும் நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, சதாரம் படத்தில் ஜெமினி கணேசோடு நடிச்சிருப்பாங்க. அதில் வரக்கூடிய அந்த பாடல்கள், அதேபோல் கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிலமானே அம்பிகாபதி படத்தில் வரக்கூடிய பாட்டு, ஆகா நம் ஆசை நிறைவேறுமா அப்படிங்கிற அந்த பாட்டு, மக்களை பெற்ற மகராசியில் சிவாஜி அவர்களோடு சேர்ந்து பாடிய பாடல், நடித்த நடிப்பு, எந்த படமாக இருந்தாலும் அதில் தனி இடத்தை பெற்றவங்க இவங்க. இவங்களுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஏவிஎம் தயாரித்த அன்னை படம் தாங்க. அதில் குழந்தை இல்லாத தாய் தன் தங்கை மகனை தத்தெடுத்துட்டு அது தான் குழந்தைதான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அம்மாட்ட கொடுக்க மறுத்து அவங்க படுற வேதனைகளும் அந்த இதுவும் அவ்வளவு நகைச்சுவையாக இருக்குங்க. அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் அந்த படம். அன்னை என்பவள் நீதானா, அவளும் உனக்கு மகன் தானா, இன்னொரு பிள்ளை பெறுவாயா, அதை மற்றவர்களிடத்தில் கொடுப்பாயா அப்படின்னு அந்த பாட்டு வரும். அன்னை என்பவள் நீதானா, அவனும் உனக்கு. அதில் இன்னொரு பாட்டு, பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று அப்படின்னு அந்த பாட்டும் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று. இவங்க செம்பருத்திங்கிற படம், பிரசாந்த் ரோஜா அறிமுகமான செம்பருத்திங்கிற படம் வரைக்கும் நடிச்சிருக்கிறாங்க. பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது போன்ற விருதுகளை பெற்றவர்கள். எழுத்துலகில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள். சகலகலா வல்லியாக திகழ்ந்தவர்கள் இவர்கள்தான். 10 மாத பந்தத்தில் இவங்க ஒரு பாட்டு, ராமனுக்கு மன்னன் மடி தரித்தானேங்கிற அருணாசல கவிராருடைய ராமநாடக கீர்த்தனை பாடுவாங்க. அவ்வளவு அருமையாக இருக்குங்க. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே. அதே போல் அலிபாபால எல்லா டான்ஸும், என் ஆட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானேங்கிற அந்த கடைசி பாட்டும், என் ஆட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே. அழகான பொண்ணுனா அதுக்கேற்ற கண்ணுனா அந்த பாட்டு, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலேங்கிற பாட்டு, மாசிலா உண்மை காதலே. இவங்க புகழோட உச்சியில் இருந்தப்ப விசாகப்பட்டினத்தில் பியூசி பரீட்சை எழுத போனாங்களாம். இவங்க நாத்தனார் பொண்ணு கேட்டாங்களாம், இப்போ போய் நீங்கள் படிக்காட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ பானுமதி சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பாருமா, நடித்தா புகழ் கிடைக்கும், படம் கிடைக்கும்மா, ஆனால் படித்தாத்தாம்மா பெருமை கிடைக்கும், அதுவும் பெண்ணுக்கு படிப்பு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா என்று படிப்பின் பெருமையை சொன்ன ஒரு பண்பாளி யாருன்னு கேட்டால் பி பானுமதி அவர்கள் தாங்க. ஏன் இந்த மண்டே மோட்டிவேஷன்லேயே இவங்களை பற்றி சொல்கிறேன் தெரியுங்களா? எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, ஒரு வேலைக்கு வந்துட்டா போதும் அப்படிங்கிறதோ, ஒரு படித்து முடிச்சிட்டா போதுங்கிறதோ, எனக்கு அடுப்படி தாங்க, நான் என்ன செய்ய போகிறேன், என்ன வாழ்க்கை எப்படித்தான் அப்படிங்கிறவங்களோ, அந்த மனச்சோர்விலிருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு இவங்கள மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வேணுங்க. இவங்களுடைய மாமியார் கதைகளே ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் தரைக்கு வந்த தாரகை அப்படின்னு இவளுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்குது, அதை படித்து பாருங்கள். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து உற்சாகப்படுத்தி கொள்வதற்கு எது வேண்டுமென்றால் நல்ல வார்த்தைகள், நல்ல வரலாறுகள், இனிய கவிதைகள், அருமையான இசை, நினைவு உற்சாகமாவதற்கான பாடல்கள், இவை எல்லாம் இருந்தாலே போதுங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு அடி அப்படி முன்னாடி வச்சிட்டோம்னா கூட அது முன்னேற்றம் தாங்க. எனவே முன்னேற்றத்திற்கான வழிகளை நமக்கு முன்னே பதித்து சென்றவர்களுடைய வரலாற்றை நாம் படிப்போம், அதன்படி நடப்போம். நிச்சயமாக வெற்றி நமக்கு கிடைக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள்.
அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.